நேபாளி சுக்கானி தான் பண்ண போறோம். எங்க செல்ல குட்டி எங்க போச்சு? தாத்தா கீழே கட்டிட்டு வாங்க. கீழே போட்டு தண்ணி வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு आवर சேனல் ஆதரவு ஃபேமிலி சமையல். இத ஷெஃப் படுத்துட்டாரு. நம்மளோட சேனல்ல சிம்பிளான விஷயத்தை இப்ப நம்ம பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து நம்ம நேபாளி டிஷ் பண்ண போறோம். நேபாளி சுக்கானி தான் பண்ண போறோம். தேவையான பொருட்கள் இதோ. எப்பயுமே குட்டி செஃப் வந்து அவரை மேல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எடுத்தாச்சு ஷெஃப். கரெக்டா தயிரை வந்து இந்த மாதிரி தான் கடையணும். எங்க செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடைக்குள்ள தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி ஒடிச்சு அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிருச்சு. உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம தயிரை நல்லா கடைஞ்சிக்கலாம். ஃபாஸ்டா பண்ணணும் குட்டி செஃப். அவ்வளவு ஃபாஸ்டா வேணாம் செஃப், கொஞ்சம் ஜென்டலா பண்ணணும். நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கிரீமி டெக்ஸ்சர் வந்த பிறகு இதுல ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு சீரக பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உப்பு போடுங்க. அதுல டீச்சர் உப்பு போடுங்களா கொஞ்சம். இப்ப இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்குது. பொட்டேட்டோ எடுத்து இந்த கர்ட்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியன் இப்ப நம்ம இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப மஸ்டர்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த மாதிரி வெடிக்குது. கடுகு போடுறோம். அது வெடிச்சு வந்த பிறகு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் லைட்டா போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டதுனால காரம் கம்மியா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். நல்லா இது ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் இன்னைக்கு ரொம்ப லக்கி ஆயிடுச்சு போல. ஏன்னா இன்னைக்கு ஸ்டவ்வுக்கு நம்ம நிறைய வேலை கொடுக்கல. இதை எடுத்து கர்டோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்துனா வீடியோ வர மாட்டேங்குதா? ஆமா, யார் சொன்னா? கத்தி சொன்னாதானே கேட்கல இருக்கும். இங்க பாருங்க, சுவையான நேபாளி சுக்கானி ரெடி ஆயிருச்சு. சாப்பிடலாமா? நெக்ஸ்ட் ரெஸ்ட். ஏன்னா டேஸ்டிங் பாட்டுக்கு வந்தாச்சுல. என்ன கீழே கொட்ட வைக்கணுமா? எப்படி குத்திருக்காங்க? என்ன பண்ணிட்டு சாப்பாடு தருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஓ தாப்பல்குள்ள நான் கீழே விட்டுருவாங்க போல. நானே போட்டு ஷெஃப் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு டேஸ்டிங் சொல்லுங்க. ஓகே. என்ன தோட போறீங்க? சொல்லிட்டா சோறு போடுறோம்டா. சோறு போட்டு தான் அது வைக்கணும். அப்புறம் காமிங்க கோங்க நீங்க தாப்பல கொண்டு வரேன். இருங்க கொண்டு வரேன். வேணும் 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 கனி நேபாளி சுக்கானி. நல்ல கிரீமியா சூப்பரா இருக்குது. குட்டி ஷெஃப் கையெடுங்க. தாத்தா லேக் தாத்தா கீழே கட்டிட்டு வாங்க. கீழே போட்டு என்ன எப்படி இருக்குது? எங்க போச்சு? உள்ளகங்க எங்க போகணும்? ஏக்கா நீங்க ஊதணும். வீட்டு தானே நீங்க ஊதணும். தாங்குது. எப்படி ஷெஃப் இருக்கு? தண்ணி வேணும் தண்ணி வேணும். தயிர் போட்டிருக்கனால நல்லா சூப்பரா டாங்கியா காரமா சூப்பரா இருக்குது. இது வந்து எப்படி சொல்றதே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இப்படிலாம் வந்து நம்ம தயிர் போட்டிருக்கிறதுனால காரமா சூப்பரா இருக்கா? தயிர் போட்டிருக்கிறதுனால எப்படி காரமா சூப்பரா இருக்கும்? டாங்கியா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கம்ம செய்யுமே. கம்ம செய்ய பீட்டு உள்ள எங்க போய் குண்டா வந்துடும். என்ன குண்டா வந்துரும்? நம்ம குண்டாயிரோமா? இது சாப்பிட்டாவா? நேபாளி சுக்கானி நம்ம செம்மையா செஞ்சாச்சு.
இந்த குட்டி ஷாப் இருக்கார்ல, இவரு சாப்பாடை சாப்பிடாம இங்க பாருங்க உருளைக்கிழங்கா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதே டிஷ்ஷை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2, 1 go root it. சரி, சரி. இங்க பண்ணு. உலகங்க எங்க போன உலகம் கோட்டர் போய் தூங்கிச்சு அழிவிங்கிச்சு அழிவிங்கி வாங்க ஆளோட்ட தாங்கி என்ன போறோம் என்ன போட போறீங்க? உப்பு 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 போட கூடாது. பாத்தல சுக்கானி சுக்கானி கனி தக்க தக்கைட்டா நேபாளி சுக்கானி ஏ பண்ணி சுக்கானி சிச்சி